எண்ணங்கள் வந்து எல்லாம் ஸ்பீடா அதுக்கு ஈக்குவலா போகக்கூடியவங்க தான் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. அதாவது ஸ்பீடா போகணும்னு அவசியம் இல்ல. பொறுமையாவே போங்க. முயலும் ஜெயிக்கும், ஆமையும் ஜெயிக்கும், முயலாமை ஜெயிக்காது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நம்மனால பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சு பொறுமையா இதுக்கு என்ன வழி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த சிந்திச்சு செயல்பட்டாலே எந்த இடத்துலயுமே உங்களுக்கு ஃபெயிலியர் அப்படின்னு வராது. அரசியல் துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு அரசியல் எதிர்காலம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா 7.5 சனியில பாதிப்புகள் இருக்கனால கட்டாயம் பிரச்சனைகள் இருக்கு உங்களுக்கு. அரசியல்வாதிகளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்க இந்த வருடம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய லெவல் எல்லாம் கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. முக்கியமா கட்சி தலைமையிடம் வந்து உங்களுக்கு பெருசா சப்போர்ட் பண்ணாது. மக்கள் கிட்ட பெரிய ஜனவசியம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வராது உங்களுக்கு. நீங்க முன்னால செஞ்ச தவறுக்கெல்லாம் வந்து ஒரு ட்ரோல் போடுவாங்க, இல்ல ஏதாவது ஒரு கேஸ் போடுவாங்க, கோர்ட்டு கேஸ்ன்னு அலையிற மாதிரி இருக்கும். நீங்க சில விஷயங்கள் உங்களை அறியாமையே பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து தப்பு தப்பா போர்ட்ரேட் பண்ணப்படும். அப்புறம் மீடியால உங்களை பத்தி தப்பு தப்பா பேசுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். அதனால மேச ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கட்டாயம் வழிபாடுகள், பூஜை பரிகாரங்கள்லாம் பண்ணிக்கங்க. மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா பொது வெளியில வந்து பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க. இல்ல அப்படின்னா அது உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாவே இந்த 2026 தமிழ் புத்தாண்டு வந்து மேச ராசிக்காரங்களுக்கு பெரிய லெவல்ல நன்மைகள் தான் இருக்கு. தீமைகள் ரொம்ப குறைவு தான். வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு தான். எப்பவுமே இந்த 7.5 சனி அப்படிங்கிற வரும்போதெல்லாம் உங்களுடைய ராசிக்கு வந்து குரு வந்து காப்பாத்திடுவாரு. குருவோடைய பார்வை இருக்கும்போது சனியுடைய தாக்கம் குறையறதுனால அதிகப்படியான நன்மைகள் தான் இந்த வருஷம் உங்களுக்கு நல்லாதான் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.